சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ பேசாம இருமா. இவன் என்ன செய்யறான் நானும் பாக்குறேன். என்ன செய்வனா? என்னங்க இது? டேய் கொஞ்ச நேரம் சும்மா தான் இருங்க. பா முதல்ல வாய மூட சொல்லுப்பா. டேய் ஏன் வாய மூட சொல்றது? நீ யாரா? யார் மேல கை வைக்கற? உன்னை போறு. டேய் சொல்ல கேளுடா. டேய் விடுடா விடுடா. ஆசாசியா வாங்கிட்டு வந்த கேக்க இப்படி நாசம் பண்ணிட்டியே எரும மாடு. யார பார்த்து எரும மாடுன்ற? கழுத. அதென்னடா அடிக்கிற பழக்கம்? பொம்பளைங்கன்னா உனக்கு இளக்காரமா? இங்க பாரு, அண்ணனா இருந்தாலும் சரி, அப்பனா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு மேல ஒரு ஆம்பளை கை வச்சா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னடா மறைக்கிற? திரும்ப வராது. சொன்ன கேளு நர்மதா. என்ன தெய்வ உள்ள விட சொல்லுங்க பையனா. யாரும் கதவை திறக்க கூடாது. இந்த அளவுக்கு செல்லம் கொடுத்துதான் அவனை கெடுத்து வச்சிருக்கீங்க. பேசாம போமா. இதெல்லாம் சாப்பிட்டாதான் தப்பு பண்ற ஆம்பளைங்கள தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். மா, சாப்பாடுல உப்பு காரம்லாம் நல்லா டேஸ்டா தான் இருக்கு. ஆனா சீன் நல்லா ட்விஸ்டா இருக்கணும்னா இந்த மாதிரி சாப்பாடு சீன்ல குழம்புல உப்பு அதிகமா போடணும். இல்ல ஃபுட் பாய்சன் ஆகுற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். அப்பதான் சீன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா. ஏய் பேசாம சாப்பிடுங்கடி. பல வெளன்னு பேசிக்கிட்டு சாப்பிடு. ஏன் தனியா உட்கார்ந்திருக்க? சாப்பிடலையா? கோவம் இன்னும் போகலையா? நான் ஏன் அப்படி பண்ணனா? என்கிட்ட பேசாத நீ. என் பையன் போட்டோவை என் கண்ணு முன்னாடி உடைச்சிட்டு இப்ப எதுக்கு என்கிட்ட பேசுற? சரி பாட்டி, நான் ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. டேய் கதிரு, நீயும் வந்து சாப்பிடுறா. சரி வா, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, சேர்ந்து சாப்பிடலாம். என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன். அங்க பாட்டி கோவமா இருக்காங்களே, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கணுங்கிற எண்ணம் உங்க யாருக்கும் இல்லல்ல? அண்ணே, நீ போட்டோவை உடைக்கிறதும் பாட்டி கோச்சுக்கிறதும் இந்த வீட்ல எப்பவும் நடக்கிற ரெகுலர் சீன் தானே. இது எதுவும் புதுசு இல்லையே. இப்ப எதுக்கு தேவையில்லாம உருட்டுற? நான் கேக்குறது உனக்கு உருட்டுற மாதிரி இருக்கா ரூபினி? பாட்டி எப்படியும் இன்னைக்கு ஃபுல்லா கன்வின்ஸ் ஆக போறதில்ல. அப்புறம் எதுக்கு நாங்க எங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாட்டியை கன்வின்ஸ் பண்றது எங்க வேலையே கிடையாது. இவர் அழ வைப்பாரா, நாங்க சிரிக்க வைக்கணும். ஏமா, நீயாவது பாட்டியை சாப்பிட கூப்பிட்டுருக்கலாம்ல? ஏண்டா உனக்கு வேலை இல்ல, உன் பாட்டிக்கு புத்தி இல்ல. ஏமா அவ்வளவு காசு செலவு பண்ணி இப்ப அந்த போட்டோவை ரெடி பண்ணி ஹால்ல மாட்ட போறியா?
இவ்ளோ அவமானப்பட்டும் புத்தி வரலையா? அது சரி, என்ன இருந்தாலும் ஆம்பளை புள்ளையாச்சே, பாச விட்டு போவோமா? ஆ, உன் புள்ள போட்டோ உடைச்சான், நீ இப்படி பேசி பேசி என் மனச உட. இப்படி எல்லாம் பேச்சு வாங்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. நீங்க சாப்பிட போறீங்களா இல்லையா? சாப்பிடுங்க பேசாம. அப்பா வந்துட்டார் போல இருக்கு, உன் ஒப்பாரிய கொஞ்சம் நிப்பாட்டு. என்ன புயல் அடிச்சு ஓஞ்சது மாதிரி இருக்கு? புயலுக்கு பின்னால ஏதாவது பூகம்பம் வந்துச்சா? சரி, விருப்பப்பட்டா சொல்லுங்க, இல்ல நான் புறப்படுறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. இவனை என்னன்னு கேளுங்க. இவன் என்ன காரியம் பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? நான் மன்னிப்பு கேட்டேன் தாத்தா, பாட்டி தான் மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. தப்பு செஞ்சவன் தான் மன்னிப்பு கேட்கணும். நீ தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை தானே கொடுத்துருக்க, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? எல்லாம் நீங்க கொடுக்கற இடம் தான். நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் இத்தினோட எல்லாம் இஷ்டத்துக்கு ஆடுது. ஏன் இப்படி பண்ணான்னு இவங்கிட்ட கேளுங்க. எங்க இருந்து வருதுங்க இவ்வளவு கோபம்?